தேசிய விருது பெற்ற இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான செழியன் காலமாகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, ஒளிப்பதிவாளர் செழியன் அவர்களின் இந்த திடீர் மறைவிற்கான காரணம் என்ன? தற்போது அவருடைய உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேசிய விருது பெற்ற டூலெட் பட இயக்குனரும் மிக சிறந்த ஒளிப்பதிவாளருமான செழியன் இன்று அதிகாலை காலமானார். தரமணையில் உள்ள தனியார் கேன்சர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் இன்று காலை 10 மணி அளவில் வலசரவாக்கத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலி, திரைப்பிரபலங்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அவரது குடும்பத்தார் சிவகங்கையில் உள்ளதால் அவர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தார் புறப்பட்டு சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரபல ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் செழியன் தமிழ் திரையுலகில் தன யதார்த்தமான ஒளிப்பதிவு மற்றும் திரைப்பட இயக்கத்தின் அறியப்படும் பன்முக ஆளுமை ஆவார். இவர் தமிழ்நாட்டில் சிவகங்கையில் பிறந்து கட்டுமான பொறியாளராக முடித்த பின் புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராமனும் உதவியாளராக தன் சினிமா பயணத்தை தொடங்கியிருக்கிறார். கல்லூரி, தென்மேற்கு பருவக்காற்று, பரதேசி போன்ற பல வெற்றி படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்துள்ளார். பாலா இயக்கத்தில் வெளியான பரதேசி படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதையும் பெற்றிருக்கிறார். மேலும் டூலெட் திரைப்படம் விமர்சகர்களாலும் சர்வதேச அளவிலும் பெரும் பாராட்டுகளை குவிந்தவர்களும் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதையும் அவர் வென்றிருக்கிறார். சினிமா மீது ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக த பிலிம் ஸ்கூல் என பயிற்சி மையத்தையும் தொடங்கி நடத்தி வந்திருந்தார். இந்த நிலையில் இவருடைய மறைவு திரையுலகத்தினை பேரதிர்ச்சியில் ஆக்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. தேசிய விருது பெற்ற இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான செழியன் காலமானார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம்.